everyone, welcome to LEC Learn. So today we are going to discuss about the topic computerized prescription for the patient management. So patient management பண்ணும்போது நம்ம computerized prescription how far it is helpful அப்படின்றத நம்ம இன்னைக்கு டாபிக் பார்க்க போறோம். So what do you mean by this computerized prescription அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர் சாஃப்ட்வேர். சோ கம்ப்யூட்டர் இல்லைன்னா சாஃப்ட்வேரோட யூசேஜ் இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங் த பிரிஸ்கிரிப்ஷன். சோ இந்த மாதிரி சிஸ்டம் என்னன்னா CPOE அப்படின்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டரைஸ்ட் பிசிஷியன் ஆர்டர் என்ட்ரி அப்படின்றத இதோடைய டிஸ்கிரிப்ஷன். சோ எப்படி இது ஒர்க் பண்ணுது நமக்கு இப்ப டாபிக் பார்க்கும் போதே ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். பட் ஆனா இன்னும் நம்ம கொஞ்சம் கிளியர் கட்டா டெஃபினேஷன்ஸ் அண்ட் கண்டென்ட் வந்து we need to understand. சோ டாக்டர்ஸ் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டலோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் லாகின் பண்ணிட்டு அவங்க வந்து பேஷண்டோட ரெக்கார்டை வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல சூஸ் பண்ணுவாங்க. சோ இட் மீன்ஸ் தட் எப்பயுமே ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அங்க ரிசப்ஷன்ல இருக்கக்கூட அவங்களுடைய நேம்ஸ் அண்ட் டீடைல் எல்லாம் ஆல்ரெடி விசிட்டடா இல்ல நியூலி விசிட்டடா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பிபி உடைய மெஷர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வேற அவங்களுக்கு வெயிட் ஹைட் மெஷர்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே எடுப்பாங்க. சோ இது எல்லாமே டேட்டா என்ட்ரியில போட்டுட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது டோசேஜ் அலர்ஜிஸ் இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது மெடிசன்ஸ் வந்து அவங்களுக்கு கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு சேராதா இல்ல டோசேஜ் உடைய லெவல் வந்து எந்த அளவு இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த பேஷண்ட் ரெக்கார்ட்ல இருக்கும். சோ டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேஷண்ட் ரெக்கார்டை ஓபன் பண்ணும்போது டாக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த பேஷண்ட் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் அவங்களுக்கு இருக்கும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப விசிட் பண்ணதுக்கான ரீசன் அந்த டிசீஸ்க்கான என்ன டயக்னோசிஸ் பண்ணிருக்காங்களோ சோ அதுக்கு ரெக்வயர்ட் மெடிசன் நேம் கொடுப்பாங்க. சோ அதுக்கு தகுந்த டோசேஜஸ் அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி ஹவு ஃபார் தே ஹேவ் டு ரிப்பீட் த மெடிசன் அண்ட் தென் டியூரேஷன் எவ்வளவு நாள் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. சோ இந்த டைம்ல தான் டாக்டர் என்ன பண்ணுவாங்க அந்த பேஷண்ட் ரெக்கார்டை பார்க்கும்போது அந்த பேஷண்ட்க்கு பர்டிகுலரா ஏதாவது ட்ரக் அலர்ஜிஸ் இருக்கா, இப்ப பெனிசிலினோ இல்ல சில மெடிசன்ஸ் வந்து சில பேஷண்ட்க்கு வந்து ஒத்துக்காது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராங் டோசேஜ் ஏதாவது வந்துட்டு அவங்களுக்கு வந்து தப்பான டோசேஜ் கொடுத்துடுறோமா இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஹார்ம்ஃபுல்லானது என்டர் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம சஜஸ்ட் பண்றது அவங்களுக்கு ராங் டோசேஜா இருக்குமா. அதே மாதிரி சில ட்ரகோட காம்பினேஷன் கெமிக்கல் காம்பினேஷன் வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல பேஷண்ட் ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. சோ அதையும் நம்ம கம்பைன் பண்ணி இதெல்லாம் டாக்டர்ஸ் வந்துட்டு இந்த பிரிஸ்கிரிப்ஷனை வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணக்கு அப்புறம் எல்லாமே சேவ் பண்ணி they will send directly to the pharmacy. So this is how it works. So next பாத்தீங்கன்னா what are the advantages in this computerized prescription அப்படின்னு பாத்தீங்கன்னா it reduces the handwriting mistake. So இது வந்து one of the very major advantageன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசனை அவங்களுடைய நியர்பை இருக்கக்கூடிய pharmacyல வந்துட்டு those people are inside the hospital can understand or familiar with the handwriting. பட் எல்லா pharmacyலயுமே அந்த handwriting familiar இருக்கா இல்லையானா உங்களுக்கு தெரியாது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கம்ப்யூட்டரைஸ்டா இருக்கும் போது எப்பயுமே ட்ரக் அலர்ஜி இருக்கா, சோ அதோடைய கெமிக்கல் காம்பினேஷன் இன்டராக்ஷன் அந்த பேஷண்ட்க்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபார்மசில செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா they can suggest a correct dosage. So depending upon அவங்களோட ஏஜ் வெயிட் என்ன டிசீஸ் அப்படின்றதுக்கு டோசேஜஸ் லெவல் வந்து வேரி பண்ணிக்கலாம். ஏன்னா பேஷண்ட் ரெக்கார்ட்ல அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் இட் சேவ்ஸ் த டைம் பிகாஸ் நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒன்ஸ் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி டாக்டர் அப்டேட் பண்ணக்கப்புறம் அவங்க சேவ் பண்ணக்கப்புறம் இமீடியட்டா டேட்டா வந்து எனக்கு ஃபார்மசிக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாத்தையும் அலோகேட் பண்ணி கரெக்டான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மேட்ச் பண்ணி அவங்க வந்துட்டு சேஃபா எடுத்து வச்சிருப்பாங்க. இதனால நமக்கு என்ன ஆகும்னா பெட்டர் ரெக்கார்ட் கீப்பிங். சோ இப்ப யூஸ்வலா நமக்கு நடக்கிறது இதுதான். பிராக்டிகலா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் வச்சிருப்போம். சோ ஒன்ஸ் அந்த டிசீஸ் வந்து நம்ம பெட்டரா ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா டே டு டே ஓவர் த பீரியட் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் அப்படியே நம்ம மறந்துடும். சோ திடீர்னு திரும்பவும் நமக்கு வேற ஒரு டிசீஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வில் லுக் ஃபார் த ஓல்டு பிரிஸ்கிரிப்ஷன். சோ நம்ம என்ன மெடிசன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் எடுத்திருக்கோம் அப்படின்றத நம்ம ஒரு விசிலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். சோ இல்லைன்னா டேமேஜ்டு கண்டிஷன்ஸ்ல இருக்கும். சோ இதனால நம்ம வந்து சேவ்ட் திஸ் கம்ப்யூட்டரைஸ்ட் பிரிஸ்கிரிப்ஷன் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். சோ இதனால பேஷண்டோட சேஃப்டி எனக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆகுது, இதனால எரர்ஸ் எல்லாம் எப்படி ரெடியூஸ் ஆகுது,
without computer and then with the computerized அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேட் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ இந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து கேன் பி இதனால என்னன்னா மெடிசன்ஸ் உடைய நேம்ஸ் அதோட டோசேஜ் லெவல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம். பட் ஆனா வந்து டிஜிட்டலைஸ் பண்ணும்போது கிளியர் டிஜிட்டல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வில் பி தேர். நெக்ஸ்ட் வந்து அலர்ஜிஸ் வந்து மிஸ் அவுட் ஆகலாம். ஸோ பேஷண்ட் மே கெட் அதனால வந்து என்ன ஆகும்னா பேஷண்ட் வந்து ராங்கான மெடிசன்ஸ் அவங்க எடுத்துக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். பட் ஆனா சிஸ்டம் என்ன பண்ணும்னா இட் வில் வார்ன் த டாக்டர். அதே மாதிரி ராங் டோசேஜஸ் டாக்டர் வந்துட்டு சில டைம் வந்து அவங்க டோசேஜஸ் மறந்துருக்கலாம். பட் ஆனா சிஸ்டம் என்ன பண்ணணும்னா இல்ல இந்த பேஷண்ட்க்கு இந்த டோசேஜ்க்கு மேல நீங்க பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது அப்படின்றத இட் வில் செக் அண்ட் இட் வில் வார்ன் ஆல்சோ. அதே மாதிரி இந்த நோ ஹிஸ்டரி ப்ரீவியஸ் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நமக்கு எதுவுமே இன்ஃபர்மேஷன் வித்வுட் கம்ப்யூட்டர்ல இருக்காது. ஆல்மோஸ்ட் வெரி ரேர் கேஸ்ல தான் யாரோ அதை மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. பட் 90% இட் இஸ் நாட் பாசிபிள். பட் ஆனா வந்துட்டு கம்ப்யூட்டரைஸ் பிரிஸ்கிரிப்ஷன்ல எல்லா ஹிஸ்டரியுமே சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ.